வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் என்ன சிந்தனையில் சிந்திக்க போகிறோன்னா, ஞானத்தின் 7 நிலைகள் இல்லைன்னா 7 தூண்கள் என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த ஞானத்தின் நிலைகளை பற்றி மகான்கள், வேதங்கள் என்ன சொல்லுது, அதை நம்ம எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா நமக்கு என்ன உதவும் அப்படின்ற கோணத்தில் சிந்திக்கலாம். இப்போ அறிமுகமே இல்லாத இடத்துல நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன், இப்போ உள்ள விஞ்ஞான காலத்தில் என்ன பண்ணுவோம், ஜிமேப்பை போட்டுக்கிட்டு அது மூலிமா அந்த இடத்த போய் அடையணும். அதே போல் ஆன்மீக வரப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த ஞானத்தின் 7 பண்புகளை கொண்டு நாம் வாழ்வின் நோக்கமாக இறைநிலையை அடையலாம். இதுக்கு மகரிஷி ஒரு அழகான கவியை கொடுத்துருப்பாங்க. அலை மனத்தை ஆக்கினையில் நிறுத்தி ஒன்ற ஐம்புலன்கள் அடக்கமாம் சுழற்சி வேக அலையேதான் விண் அதுவே உயிராய் ஆற்றும் அவ்வுண்மை கண்டு துரியத்தில் நிற்க அலையக்க விண்ணுக்கு மூல ஆதி அறிவாக அனைத்திலுமாய் அனைத்துமான அலையக்கம் பிரபஞ்சம் வெளியே ஆதி அதன் தன்மை அறிவு என அறிந்தால் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கவியில் அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிய பழகுதல் யோகம், அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்னு சொல்கிறாங்க. இப்போ ஞானம் என்ற சமஸ்கிருத வார்த்தையின அர்த்தம் என்னதுங்க, அறிவு அல்லது ஞானம்னு சொல்லுவாங்க. பூமிக்கால், நிலைகள், தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞான பூமிக்கால் ஞானம் அல்லது அறிவின் நிலைகளும் சொல்கிறாங்க. சில இடத்துல ஞானத்தின் 7 நிலைகள்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தின் 7 நிலை என்னங்க, சுபேட்சா அதாவது ஞானம் பெறுவதற்கான ஆசை, 2வது விசாரணை, 3வது தனு மானசி பலவீனமான மனம்னு அர்த்தம், 4வது சத்வாபத்தி சுய உணர்தல், 5வது அசம்சக்தி பற்றின்மை, 6வது பதார்த்த பாவனா பொருள்களை உணராதது, 7வது துரியாதீதம் மனம் கடந்த நிலை. இதில் இந்த 7ல் ஃபஸ்ட்டு 3 இருக்குது பாருங்கள். 1லேருந்து 3 வரலையும் பிணைப்பு உள்ளது, பற்று உள்ளது. கடைசி 4லேருந்து 7 வரலையும் உள்ளது விடுதலை, பற்றற்ற நிலையை குறிக்கிறது. இப்போ சுபேட்சா என்ற ஞானம் பெறுவதற்கான ஆசையை பற்றி சிந்திக்கலாம். ஒன்றிணைக்கும் சங்கங்கள் மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபட பரம்பொருளை பற்றிய அறிவு தான் இந்த ஞானம் பெறுவதற்கான முதல் தளம். ஒருத்தவங்க ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த ஏக்கத்தையும் நல்லொழுக்க வாழ்க்கை வாழணும்னா அவர் ஒரு விருப்பத்தை வளர்த்து கொடுத்துக்கிறார். ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த ஏக்கத்தையும் நல்லொழுக்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் வளர்த்து கொள்கிறார். வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை போன்ற புனித நூல்களை படிப்பது ஆன்மீக ஞானத்தை பற்றிய புரிதலை ஆழமாக்கி தூய்மையான மற்றும் இரக்கமுள்ள இதயத்தை வளர்க்க உதவுது. ஞானம் பெற்ற முனிவர்களுடன் தொடர்பு கொள்வது, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது மற்றும் உண்மையை பற்றி சிந்திப்பது அப்படின்னு சொல்கிறது. சிந்திச்சிங்கன்னா ஞானம் வளரும். சத்தியத்தை நம்பிக்கையுடன் தியானிப்பதின் மூலம் ஆசைகளிலிருந்து விடுபடுவது மனதை தணிப்பதாகும். இந்த நிலையில் வளர்ச்சியின் காரணமாக மனதில் உயர்ந்த அறிவு பிரகாசிப்பதை நீங்கள் உணரலாம். இது ஒரு கஜபுண்டர் சொல்கிறார், ஒரு சித்தர், அறிவை அறிந்தவன் 1000ல் 1,
அருளை அறிந்தவன் லட்சத்தில் ஒன்று, குருவை அறிந்தவன் கோடியில் ஒன்று, கருவை அறிந்தவரை காண்பதரிதே. பலன்களை எதிர்பார்க்காம நல்ல செயல்களை செய்வதன் மூலமும் ஞானத்தை வளர்க்கலாம். ஆன்மீக வளர்ச்சியின் வெவ்வேறு நிலைகளை புரிந்து கொள்வதற்கான நிலைகளை புரிந்து கொள்வது ஞானம். நுண்ணறிவு மற்றும் சுய அறிவின் மதிப்பு மற்றும் நமது தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் அதை வளர்ப்பதின் முக்கியத்துவத்திற்கான ஆழமான பாராட்டை பெறலாம். இது மனதை பாகுபாடு என்ற நீரால் நீர்ப்பாசனம் செய்து பாதுகாக்குது. இந்த நிலையில் புலன்களின் மீது ஈர்ப்பு அல்லது அலட்சியம் இருக்காது. இதுதான் மற்ற நிலைக்கு பேஸு. ரெண்டாவது விசாரணை, சுய விசாரணை. ரெண்டாவது கட்டமான விசாரணை ஒரு குரு அல்லது ஆசிரியரின் வழிகாட்டுதலின் கீழ் தான் வேதங்களின் போதனைகளை ஆழமாக பிரதிபலித்து சிந்திக்கிறத உள்ளடக்கியது. ஒருவர் யதார்த்தத்தின் தலைமையை கேள்வி கேட்க தொடங்குகிறார். இருப்பின் உண்மையான தன்மையை பற்றி புரிதலை ஆழப்படுத்த முயல்கிறார். இது நம்பிக்கைகள் மற்றும் அனுமானங்களை கேள்விக்குள்ளாக்குவது, பல்வேறு மூலங்களிலிருந்து அறிவை தேடுவது மற்றும் வெவ்வேறு தத்துவ கண்ணோட்டங்களில் செல்லுபடியாகும் தன்மை, நிலைத்தன்மையை பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்கியது. இந்த நிலை தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய புரிதலை விரிவுபடுத்த முற்படுவதால் புதிய அனுபவங்கள் மற்றும் கருத்துகளுக்கு ஆழ்ந்த ஆர்வம் மற்றும் திறந்த தன்மையால் வகைப்படுத்தப்படுகிறது. தியானம், சுய பிரதிபலிப்பு மற்றும் சுய பரிசோதனை போன்ற சிந்தனை பயிற்சிகளில் இது அழைச்சிக்கிட்டு போகுது. இதன் மூலம் மனிதன் செயல்பாடுகள் மற்றும் நனவின் தன்மை பற்றிய நுண்ணறிவை பெறுகிறார். தேடுபவர் தனது சொந்த அனுமானங்கள் மற்றும் நம்பிக்கைகளை கேள்வி கேட்க தொடங்குகிறார். மேலும் எது உண்மை எது பொய் என்பது குறித்து தெளிவை பெறுகிறார். உங்கள் சொந்த எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை ஒரு விமர்சன கண்ணால் ஆராய நீங்கள் கற்றுக்குவீங்க. இது எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் மூல காரணத்தை கண்டறிந்து அவற்றை நீக்குவதற்கு உதவுது. இருப்பின் தன்மையை பற்றி ஆழமான நுண்ணறிவை பெறுது. மகரிஷி ஒரு கவியில் கொடுக்குறாங்க, ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோர்க்கு நல்லதல்ல கிட்டாது வேண்டுவோர்க்கு கானகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தேற்ற காலமது மாறிப்போச்சு. மௌன நிலையில் இருந்த இயற்கை ஒன்றை முடிவாக மனித அறிவின் உயர்வில் தான் அடைந்த பரிணாமமே பிரபஞ்ச தத்துவங்கள் என்றறிந்தோர் பெருகிட்டாங்க. நீங்கள் தவம் பண்ணாமல் காட்டுக்கு தான் போகணும், வீட்டில் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது அப்படின்றத இல்லறத்தில் இருந்து கொண்டே மௌனத்தில் பெருகி பிரபஞ்சத்தை அறிஞ்சவங்க இன்றைக்கி அதிகமாகிட்டாங்கன்னு சொல்கிறார். மூணாவது தனு மானசி, அதாவது பலவீனமான மனம். இந்த மூன்றாவது கட்டமான தனுமாசியில் ஒருவர் தனது முழு கவனத்தையும் உள்நோக்கி செலுத்தும் போது மனம் ஒரு நூல் போல மெல்லிதாகுது. இந்த கட்டத்தில் சுய பரிசோதனை, சுய விழிப்புணர்வான அதிக திறனை வளர்க்கும். தனுன நூல். இந்த நிலையில் உங்கள் கவனத்தை உள்நோக்கி செலுத்தி சுய பரிசோதனை, சுய விழிப்புணர்வான அதிக திறனை வளர்த்து கொள்ளும்போது மனம் எப்படிங்க மெல்லிதாகி ஒரு நூல் போல் ஆயிடுது. இது நனவின் உயர்ந்த நிலைகளை அனுபவிக்கும் திறன் கொண்டது. இந்த நிலையை அடைய ஒருவர் ஆழ்ந்த கவனம், செறிவு மற்றும் உள்ளமைதியை வளர்த்து கொள்கிறார். அத்துடன் உலகின் கவன சிதறல்கள் மற்றும் மாயைகளிலிருந்து பற்றின்மை உணர்வையும் வளர்த்து கொள்ளுது. தியானம், பிராணாயாமம், தபஸ், பிரத்யாகாரம், பக்தி, பல யோக பயிற்சியின் மூலமாகவும் இந்த நிலையை அடைகிறாங்க. நுட்பமான மனதை வளர்ப்பதற்கு
தியான பயிற்சி மிக மிக அவசியம். தியானத்தின் மூலம் மனம் அமைதியாகவும் கவனம் செலுத்தும் தன்மையுடனும் மாறி சாதகருக்கு ஆழமான நனவை அனுபவிக்க அனுமதிக்குது. பிராணாயாமா அல்லது சுவாச கட்டுப்பாடு உடலையும் மனதையும் சுத்திகரிக்க உதவுது. சாதகரை ஆழ்ந்த தியானத்திற்கு தயார்படுத்துது. தபஷ் அல்லது தவங்கள் மனதை ஒழுங்குபடுத்தவும் மன உறுதியை வளர்க்கவும் உதவுது. பிரத்யாகார அல்லது புலன்களை விளக்குவதும் இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான பயிற்சி. வெளிப்புற தூண்டுதல்களிலிருந்து புலன்களை விளக்குவதன் மூலம் சாதகருக்கு உள்நோக்கி திரும்பி மனதின் நுட்பமான அம்சங்களில் கவனம் செலுத்த முடியுது. இந்த நிலையில் சாதகர்கள் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபடுறாரு. மூன்றாவது நிலையில் யாராவது இறந்தால் அவர்கள் நீண்ட காலம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. மீண்டும் பூமியில் ஞானியாக அவதரிப்பாங்க. இந்த மூணு நிலையும் பற்று உள்ள நிலை, இல்லைன்னா ஜாக்கிரத் நிலையில் சேர்க்கலாம். நாலாவது சத்வபத்தி, சுய உணர்தல், தன்னை உணர்தல். ஆன்மீக ஒளி அல்லது உள் வெளிச்சத்தின் அனுபவத்தால் குறிக்கப்படுது. உலகம் ஒரு கனவு போல தோன்ற தொடங்குகிறது. மேலும் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை ஒருவர் உணரத் தொடங்குகிறார். இந்த நிலையில் ஆன்மீக ஒளி அல்லது உள்வெளிச்சத்தின் அனுபவம் உலகத்தை ஒரு கனவு போல தோன்ற செய்து உலகம் ஒரு கனவு போல தோன்றும். தேடுபவர் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதையும் பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒற்றுமையும் உணரத் தொடங்குகிறார். பிரபஞ்சத்தின் அனைத்து பொருட்களையும் சமமான கண்ணால் பார்ப்பாங்க. பொருள் உலகின் மாயின் திரைக்கலையை தொடங்குகிறது. உலகின் மாயின் திரைக்கலை தொடங்குது. இருப்பின் உண்மையான இயல்பின் காட்சிகளை ஒருவர் அனுபவிக்க தொடங்குகிறார். தேடுபவர் சுயத்திற்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள தொடங்குகிறார். ஈகோவால் இயக்கப்படும் ஆசைகள் மற்றும் பற்றுகளிலிருந்து விடுபட முடிகிறது. ஒருவரின் துன்பம் குறையுது. கர்மா கரையத் தொடங்குது. அமைதி மற்றும் மனநிறைவின் ஆழமான நிலைகள் தொடர்ந்து அனுபவிக்கிறார். இந்த நிலை ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுது. இது மிகவும் ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் பரிதலின் தொடக்கத்தை குறிக்குது. இதில் தான் திருமந்திரத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, தானே தனக்கு பகைவனும் நண்பனும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தனக்கு வினைப்பயன் துய்ப்பாலும், தானே தனக்கு தலைவனும் ஆமேன்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றலாதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய் ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்கணானமே காந்தமே அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. அஞ்சாவது பற்றின்மை, அதாவது அசம்சக்தி. சாதகர் இந்த நிலையை தேடுபவர் இனி பொருள் உடைமைகள், உணர்ச்சிகள் அல்லது உலக ஆசைகளால் சலிப்படைய மாட்டார். இந்த நிலையில் உபாத்தி அல்லது விழிப்பு அல்லது தூக்கம் இல்லை. இது ஜீவன் முக்தி நிலை. இதில் கலங்கமற்ற ஞானத்தால் நிறைந்த ஆனந்த ஸ்வரூபத்தின் அனுபவம் உள்ளது. இது ஈகோ மனம் அடக்கப்பட்டு விஷயங்களின் நிலையற்ற தன்மையை பற்றிய ஆழமான புரிதலை பெற வைக்குது. இந்த நிலையில் தேடுறவங்க அனைத்து உலக ஆசைகளையும் விட்டுவிட்டு ஆன்மீக விடுதலையை தேடுவதில் கவனம் செலுத்துவாங்க. விழிப்பு நிலைக்கு கனவு நிலைக்கு இடையே உள்ள ஒரு சிறிய வித்தியாசத்தை
உணரத் தொடங்குவாங்க. இனி வெளிப்புற காரணிகளால் இயக்கப்படுறதில்லை. மாறாக அவை உள்நாணம் மற்றும் உள்ளுணர்வின் இடத்திலிருந்து செயல்படுகின்ற உலகத்தை பற்றிய அலட்சியமாகவோ அல்லது அக்கறையற்றவராகவோ மாறுவாங்க. இது அர்த்தப்படுவதில்லை. மாறாக எல்லாம் நிலையற்றது மற்றும் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதை உணர்ந்து உலகத்துடன் பற்றற்ற முறையில் ஈடுபட கற்றுக்கொள்கிறார். 6வது பதார்த்த பாவனா, பொருள்களை உணராதது. பதார்த்த பாவனா உண்மையை பற்றிய அறிவு உள்ளது. ஆர்வலர் இறுதி யதார்த்தத்தை அல்லது இருப்பின் உண்மையான தன்மையை உணர்றார். இந்த உணர்தல் அறிவு சார்ந்ததல்ல, ஆனால் அனுபவபூர்வமானது. ஆர்வலர் மனதின் வரம்புகளை கடந்து தூய உணர்வு நிலையை அனுபவிக்கிறார். இந்த நிலை அனைத்து இருமைகள் மற்றும் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. மேலும் சாதகர் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஒரே உலகளாவிய நனவின் ஒரு பகுதி என்றதை உணர்றார். இறுதி யதார்த்தத்தை உணர்தல் ஆழ்ந்த அமைதி மற்றும் மனநிறைவுக்கு வழிவகுக்குது. இருப்பின் உண்மையான இயல்பு அனைத்து கருத்துக்கள் மற்றும் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதையும் அதை நேரடியாக மட்டுமே அனுபவிக்க முடியும் என்பதையும் சாதகர்கள் புரிந்து கொள்கிறாங்க. இந்த ஆன்மீக அனுபவங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது தத்துவத்திற்கு மட்டும் பயன்படுத்தவில்லை, ஆனால் உலகளாவிய மற்றும் அனைவருக்கும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. இதை தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிவறிந்தோர் ஒருவராகும். தெய்வநிலை அதனை வெளிப்பிரமம் என்று தேர்ந்த சில சொற்களில் விளக்கலாம். தெய்வமே உயிராகி அறிவாய் ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்களுக்கெல்லாம் மற்றோர் உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார், வாரீர் சொல்வேன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாங்க. கடைசியாக துரியாதீதம், மனம் கடந்த நிலை. மகரிஷி ஒரு கவியில் துரியாதீதத்தை பற்றி சொல்கிறாங்க. தூய பெருநிலை துரியாதீதமோ, தூயர் மகிழ் விரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன், இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன். இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன் ஒரு கவியில் சொல்கிறாங்க. ஞான பூமிக்காலின் இறுதி கட்டத்தில் தேடுபவர் துரியாதீதத்தை அடைகிறார். இது நனவின் உச்சநிலை. துரியாதீதத்தில் மனம் முற்றிலும் அசைவற்றதாகவும் அனைத்து எண்ணங்கள் மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். ஒருவர் சுயத்தின் உண்மையான தன்மையையும் பிரபஞ்சத்தையும் உணரும் தூய விழிப்பு உணர்வு நிலையை அடைகிறார். இது மனித நனவின் மிக உயர்ந்த வடிவமாக கருதப்படுது. இது மோட்சம் அல்லது விடுதலைன்னு சொல்லுவாங்க. அந்த தனிப்பட்ட சுயம் உலகளாவிய சுயத்துடன் தனது அடையாளத்தை உணர்கிறது. துரியாதீதம் என்ற கருத்து பண்புடைய இந்திய தத்துவமான அத்வைத வேதாந்தத்தில் பெறப்பட்டது. இது யதார்த்தத்தின் இரட்டையற்ற தன்மையை வலியுறுத்துது. இந்த தத்துவத்தின்படி இறுதி யதார்த்தம் பிரம்மம், அது தூய உணர்வு மற்றும் அனைத்து இறப்புக்கும் மூலமானது. துரியாதீதத்தை அடைவது ஞானம் மற்றும் ஞானத்தை நோக்கிய தேடுபவரின் பயணத்தின் உச்சகட்டத்தை குறிக்குது. இது சுய விசாரணை மற்றும் சிந்தனையின் மூலம் அடையக்கூடிய உயர்ந்த நனவின் நிலைவை குறிக்குது. துரியாதீதம் என்பது முயற்சி அல்லது பயிற்சி மூலம் அடையக்கூடிய ஒரு நிலை அல்ல, மாறாக அது எப்போதும் இருக்கும் அறியாமையின் திறமையால் மட்டுமே மறைக்கப்பட்ட ஒரு இயற்கையான நிலை. துரியாதீதத்தை நோக்கிய பயணம் என்பது ஒரு தேடுபவர் மேற்கொள்ளக்கூடிய மிக ஆழமான அனுபவங்களில் ஒன்று. ஏன்னா இது ஈகோ மனதின் வரம்புகளை கடந்து யதார்த்தத்தின் உண்மையான தன்மைக்கு விழித்தெழுவதை உள்ளடக்கியது.
துரியாதீத நிலையில் ஒருவர் அனைத்து துன்பங்களிலிருந்தும் இருமைகளிலிருந்தும் விடுபட்டு தூய பேரின்பம் மற்றும் அமைதி நிலையை அனுபவிக்க தொடங்குறாரு. இதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகதறி கல்லாதவன் சொல்லுவார். இது என்ன பொருள்னா, அறிவுடையவர்கள் என்றால் ஒன்றும் பெரிய மேதாவி என்றெல்லாம் இல்லை. அறிவுடையார் என்றால் தான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நல்லவை என்ன, தீயவை என்ன, அறம் என்ன, அறம் அல்லாதது என்ன என்பதை அறிந்திருப்பாங்க. அதாவது செய்ய வேண்டியவற்றையும் செய்யக்கூடாதவற்றையும் அறிய முயன்று நூல்கள் மூலமும் பெரியவர்களிடம் பழகியும் கற்று உணர்ந்திருப்பாங்க. அதன்படி செயலாற்றுவார்கள். நேரத்தை வீண் செய்ய மாட்டார்கள். அறிவில்லாதவர்கள் என்றால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்று இருக்க மாட்டாங்க. அதற்கான முயன்று இருக்க மாட்டாங்க. காலத்தை வீண் செய்வாங்க. அதனால் அவங்கள மடையர்கள்னு சொல்லுவாங்க. நாம் எதுவாக ஆவது அறிவது அல்ல, நாம் எதுவாக ஆவது அறிவது அல்ல, ஆவது. ஆனால் ஆவது என்பது ஒரு மிகப்பெரிய பயணம், பல ஆண்டுகள் தேவைப்படுது. அறியக்கூடுவதை கொண்டு அறிய வேண்டுவதை நோக்கி முறைப்படியே இருப்பதே அறிவின் வழி. மூட எண்ணங்கள் அறியக்கூடுவதை கொண்டு அறிய வேண்டியதை நோக்கி முயன்றபடி இருப்பதே அறிவின் வழிமூட எண்ணங்கள். ஞானத்தின் 7 நிலைகள் சூய உணர்தல் மற்றும் ஞான நோக்கிய ஆன்மீக பயணத்திற்கு ஒரு கட்டமைப்பை வழிவகுக்குது. ஒவ்வொரு நிலையும் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் தனித்துவமான கட்டத்தை குறிக்குது. சுய பிரதிபலிப்பு, தியானம் மற்றும் சுய பரிசோதனை ஆகியவற்றின் மூலம் ஒருவர் இந்த நிலையை கடந்து முன்னேற முடியும். ஞானத்தை வளர்க்குறது மூலம் நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் ஆழமான புரிதலை பெறலாம். இறுதியில் மிகவும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம். அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் ஆன்மீக பயிற்சிகளில் உங்களை மூழ்கெடுப்பதன் மூலம் உங்கள் உண்மையான சாரத்தை தடுக்கும் அடுக்குகளை அவிழ்த்து படிப்படியாக உங்கள் ஒட்டுமொத்தமான நல்வாழ்வை மேம்படுத்தலாம். சுய கண்டுபிடிப்பை நோக்கிய இந்த அழகான பாதையை தழுவ உங்களை அனுமதிக்கும். இது ஒரு இறுதி அறிவு மற்றும் விடுதலைக்கு வழிவகுக்குது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணத்தை தொடங்க யோகா ஆசனங்கள் மூலம் உடல் வலிமையை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான பிராணாயாம நுட்பங்கள், உள் அமைதிக்கான தியானம் மற்றும் இருத்தலின் தன்மையை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை பெற யோகா தத்துவத்தை ஆராய்வது ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெறுவது அவசியம். ஞானத்தின் இந்த 7 தூண்களை வரிசையாக உற்று நோக்கி அதில் உள்ள நிலை பற்றி நேர்மையாக சிந்திச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஞானி என்பதை புரிந்து கொள்ளலாம். உடல் பயணம் மட்டுமல்ல, சுயத்தின் உள்ளாய்வும் கூட என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த அழகான சுய உணர்தல் பாதையில் ஒவ்வொரு நொடியிலும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் உங்களுக்குள் இருக்கும் வரம்பற்ற திறனை வெளிப்படுத்தி ஞான பூமிக்காலின் உண்மையான சாரத்தை அனுபவிக்கலாம். இந்து மதத்தில் மட்டும்தான் இதை சொல்லுகிறாங்களா? இப்போ இயேசுபிரான் சொல்கிறார் இந்த ஞானத்தின் 7 தூண்களை பற்றி: தூய்மை, அமைதி, சாந்தம், நியாயத்தன்மை, உதவும் தன்மை, பணிவு அப்படின்னு சொல்கிறாரு, நேர்மை அப்படின்னு. அப்போ இந்த 7 தூண்களை தான் உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்குது. தூய்மைனா என்ன சொல்கிறாருன்னா, தூய்மை என்பது நமது வாழ்வில் பரிசுத்த முதன்மையானதாக ஆக்குவதை உள்ளடக்குகிறது. நம் மனதை நாளுக்கு நாள் புதுப்பிக்க கேட்பதன் மூலம் நம்ம தூய்மையே தொடரலாம். இதனால் கடவுளுடன் நெருங்கி செல்லும் தூய வழிகளில் சிந்திக்க கற்றுக்கொள்ளலாம். நாம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இட்டு செல்வது போல நம்ம வேண்டுமென்றே தூய்மையாகிட்டே வரலாம். 2வது அமைதி. அமைதியை விரும்புவது என்பது உறவுகளில் மற்றவர்களுடன் நன்றாக பழகுவதில் கவனம் செலுத்துவதாகவும், முடிந்தவரை அனைவருடனும் சமமாக வாழுங்கள். கடவுளின் அன்பு நம் வாழ்வில் மற்றவர்களிடம் பாய்வதை வரவேற்பதின் மூலம் நாம் சமாதானத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளலாம்.
அது மிகவும் மன அழுத்தம் நிறைந்த சவாலான சூழ்நிலைகளிலும் கூட அமைதிக்காக உழைக்க நமக்கு அதிகாரம் அளிக்கும். சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அவங்க கடவுளின் பிள்ளைகள்னு இயேசுபிரான் சொல்கிறாங்க. கரிசனையுடன் இருந்தால் நாம் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் மரியாதையுடனும் மென்மையாகவும் இருக்கிறதுன்னு பொருள். நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் மக்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறோம். ஏன்னா நாம் அவர்களை மதிக்கிறோம். கடவுள் படைத்த அதே மனித குடும்பத்தின் மதிப்புக்கு நாம் அனைவரும் என்பதை நினைவில் கொள்கிறோம். வேண்டுமென்றே மற்றவர்களை காயப்படுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்கிறோம். நாம் நியாயமாகவும் சமமாகவும் இருக்க முயற்சிக்கிறோம். மற்றவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கேட்க நேரம் ஒதுக்குறோம். முடிவுகளை எடுக்கும்பொழுது அவர்களின் நலனை மனதில் கொள்கிறோம். நம் வாழ்க்கையில் கரிசனையுடன் நடந்து கொள்வது என்பது நம் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதையும் குறிக்குது. இதனால் நாம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஞானமற்ற முறையில் செயல்படுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக பதிலளிக்க முடியும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்னு சொல்கிறாங்க இயேசுபிரான். 4வது பணிவு. பணிவு என்பது பணிவாகவும் விவேகமாகவும் இருப்பதை குறிக்குது. கடவுள் பெருமையுள்ளவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவருக்கு கிருபை காட்டுகிறார்னு சொல்கிறார். 5 கருணையும் என்பது நம் மூலமாக உலகில் நன்மை நடக்கும் வகையில் கருணையுடன் செயல்படுவதையும் இரக்கத்துடன் செயல்படுவதையும் குறிக்குது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு, ஏனென்றால் அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும்னு இயேசுபிரான் சொல்கிறாங்க. பாராபட்சமற்ற தன்மைனா உண்மைத்தன்மைக்கான நமது உறுதிப்பாட்டில் அசைக்க முடியாத தன்மையை குறிக்குது. நமது கவனத்திற்கு வேறு என்ன போட்டியிட்டாலும் கடவுள் நம்மை எங்கு அழைத்து செல்கிறாரோ அதை பின்பற்றுவதை தேர்ந்தெடுப்பது. இதில் நியாயமாகவும் இருக்கிறது அடங்கும். நேர்மை. 7வது நேர்மை என்பது உண்மையை பற்றி அக்கறை கொள்வது, நேர்மையுடன் வாழ்வது மற்றும் உண்மையாக இருப்பது. கடவுள் நம்மை நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க அழைக்கிறார் என்றும் அந்த குணங்கள் நாணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் சொல்கிறாங்க. நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு தேவை என மனதை நாணத்தால் நிரப்புங்கள்னு இயேசுபிரான் சொல்கிறார். புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாணத்தின் இதை தற்கான உணர்வு, தம்மம், வீரியம், ஆனந்தம், அமைதி, சமாதி, சமநிலை. ஒரு முறை புத்தருக்கு உடல்நலக்குறைவு இருந்தபோது அவருடைய சீடர்கிட்ட சொல்லி இந்த தற்கான உணர்வு, தம்மம், வீரியம், ஆனந்தம், அமைதி, சமாதி, சமநிலையை படிக்க சொன்னாராம். அது படித்து அவர் குணமானதாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. தற்கான உணர்வுனா என்னங்க? மனத்தின் நகர்வுகளை கவனிப்பதும் தன் இயற்கையை நினைவு கூறுவதுமே தற்கான உணர்வு. உடல் உணர்வு, எண்ணங்கள், கருத்துறவுகளின் மீது தியானமே தற்கான உணர்வுன்னு சொல்கிறார். 2வது தம்மம். தன் உடலிலும் மனத்திலும் நடப்பது என்ன என்று விசாரிப்பது, உயிருள்ள உயிரற்ற பொருள்களை கவனிப்பது, மானுடத்தையும் தெய்வீகத்தையும் புரிந்து கொள்வது, அதனதன் அடிப்பை இயல்புகளோடு துல்லியத்துடன் ஏற்றுக்கொள்வது. 3வது வீரியம். மனத்தில் தோன்றும் தீய எண்ணங்களை அழிக்கும் செயல், தீய எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பே தடுக்கும் செயல், தோன்றாத நல்ல எண்ணங்களை தோற்றுவிப்பது, தோன்றிய நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கான நற்செயல் தான் வீரியன்னு சொல்கிறார். 4வது ஆனந்தம். உடல் மனம் இரண்டிலும் பரவக்கூடிய மனதின் இயல்பு. இந்த இயல்பு இல்லாவிட்டால் நாணத்தின் பாதைக்கு ஒருவர் நகரவே முடியாதுன்னு சொல்கிறார். 5வது அமைதி. உடலும் மனமும் நிம்மதி அடைந்த நிலை. இது உடல் அமைதியாக இருப்பது. காய பசதி என்னும் சொல்லுவாங்க. சித்த பசதி மனதின் அமைதியை குறிப்பது. உணர்வு, பார்வை நிலைகளில் கொந்தளிப்பு இல்லாமல் இருப்பது. காயமும் சித்தமும் அமைதியாக இருக்கும்போது அமைதி கிட்டும்னு சொல்கிறாரு புத்தர். சமாதி
6வது, மனதின் ஒருமுக நிலையை தான் சமாதின்னு சொல்கிறாங்க. தியானத்தின் இலக்கில் அமைதியான மனமே குவிய முடியும். அமைதியும் கவனமும் உள்ள மனம்தான் விஷயங்களை அதன் இயல்பில் பார்க்க இயலும். புலனிச்சை, தீய எண்ணங்கள், தாமச நிலை, பதற்றம், சந்தேகம் போன்ற 5 தடைகளையும் ஒருமித்த மனம் கலைச்சிடும். சமநிலை, உள்ளேயும் வெளியேயும் தோன்றி மறையும் பொருள்களையும் விஷயங்களையும் பந்தமின்றி பிடிப்பின்றி பார்க்கும் அமைதியான மனநிலையை குறிக்குது. ஆற்றல், மகிழ்ச்சி, விசாரம், அமைதி போன்ற உணர்வுகள் எல்லாமே சில வேளைகளில் முழுமையாகவும் பெரும்பாலும் ஒன்றுடன் ஒன்று கலந்தும் மேலோங்கி இருக்கும். ஆனால் இவையெல்லாம் சமநிலையில் இருப்பதே ஞானத்திற்கான வழின்னு சொல்கிறார். ஞானத்தின் பண்புகள் அனைத்திலும் மனம் நன்கு பக்குவப்படும் போது, உடைமை உணர்வை துறக்கும்போது, பந்தத்தை அறுக்கும் மனம் கொண்டவர்கள் மனத்தின் கழிவுகளை அகற்றி பொறாமை, வெறுப்பு, மாயைகள் அகன்று பிரகாசமாவாங்கன்னு சொல்கிறாங்க. ஞானத்தின் 7 தூண்கள் என்பது 1926 வெளியிடப்பட்ட லாரன்ஸ் ஆஃப் அரியா என அழைக்கப்படும் ஒரு புத்தகம். இது அவர் ஒரு புத்தகம் எழுதினார், ஞானத்தின் 7 தூண்கள்னு. இந்த படைப்பு முதலாம் உலகப் போரில் ஓட்டோமான் ஆட்சிக்கு எதிரான அரபு கிளர்ச்சியின் போது அவர் அனுபவித்த அனுபவங்களின் தனிப்பட்ட விவரம். இந்த தலைப்பு அரபு சுதந்திர போராட்டத்தின் அடித்தள அம்சங்களையும் பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் சிக்கல்களையும் உருவமாக குறிக்குது. இந்த புத்தகம் 7 தூண்களை வெளிப்படையாக பட்டியலிடலை இருந்தாலும் லாரன்ஸின் அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளுடன் தொடர்புடைய பல்வேறு வழிகளில் இந்த கருத்தை சொல்லலாம். புத்தகத்தின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் தூண்களாக காணக்கூடிய 7: தேசியவாதம், அரபு சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய உரிமைகளுக்கான விருப்பம்னு சொல்கிறார். ஒற்றுமை, ஓட்டோமான் கட்டுப்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தின் அரபு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. தலைமைத்துவம், கிளர்ச்சியை வழி நடத்துவதில் வலுவான கவர்ச்சிகரமான தலைவர்களின் பங்குன்னு குறிச்சிருக்காரு. உத்தி, கொரில்லா போர் மற்றும் புதுமையான இராணுவ தந்திரோதயங்களின் முக்கியத்துவத்தை குறிக்கிறார். கலாச்சாரம், அரபு மக்களின் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை புரிந்து கொண்டு மதிக்கணும். ராஜதந்திரம், பிரிட்டிஷ் உட்பட பிற சக்திகளுடன் பயனுள்ள தொடர்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கான தேவை. தியாகம், சுதந்திர போராட்டத்தில் தனிநபர்கள் செய்த தனிப்பட்ட மற்றும் கூற்று தியாகங்கள். ஞானத்தின் 7 தூண்கள்னு சொல்லிட்டு வாடிராமன் நிலப்பரகத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. அது ஒரு சுற்றுலாத்துறை போல் பண்ணுறாங்க. எப்படின்னா 2011 முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான ஜோர்டானின் தெற்கில் உள்ள இந்த பாலைவன வனாந்தரம் வியக்கத்தக்க வகையில் அழகாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. வாடிராம் என்ற பெயர் வரலாற்று மற்றும் இலக்கிய காவிய கதைகளுக்கு ஒத்ததாக இருக்குது. அதன் நிலப்பரப்புகள் வருகை தரும் அனைவரையும் பிரமிக்க வைக்கின்ற வாடிராமில் சுற்றுலாவின் வரலாறு அரேபியாவின் லாரன்ஸ் என்றும் அழைக்கப்படும் டிஇ லாரன்ஸின் காலத்திலிருந்து தொடங்குது. முதலாம் உலகப் போரின் போது, அரபு மறுமலர்ச்சியின் போது அவர் ஆற்றிய சாதனைகள் அவரது 7 Pillars of Wisdom என்ற புத்தகத்தில் அழியாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஞானத்தின் 7 தூண்கள் என்று அழைக்கப்படுவது ஒரு கண்கவர் கிரானைட் மற்றும் மணற்கல் அமைப்பாகும். இது பல நூற்றாண்டுகளுக்கான அரிப்பினால் உருவாக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் செங்குத்து பிளவுகளுக்கு பெயர் பெற்றது. இந்த இயற்கை அற்புதம் பெரும்பாலும் வாடிராமுக்குள் நுழையும் பார்வையாளர்களை வரவேற்கும் முதல் மூச்சடைக்கக்கூடிய காட்சி. வாடிராமின் மென்மையான பாலைவன சுற்றுப்புற சூழல் அமைப்பு மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்துது. சாகச சுற்றுலா பிரபலமடைந்துள்ளது. பாறை ஏறுதல், சூடான காற்று, பலூன் சவாரி மற்றும் ஒட்டக மலையேற்றம் போன்ற நடவடிக்கைகள் மிகவும் விரும்பப்படுது. வாடிராம் கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த 7 தூண்கள்
பாலைவன நெடுஞ்சாலை வழியாக அணுகக்கூடிய உள்ளது. பார்வையாளர்கள் எளிதில் அணுகக்கூடிய இடமாகவும் இருக்குது. வாடிராமின் ஞானத்தின் 7 தூண்கள் வரலாற்று சூழ்ச்சி மற்றும் இயற்கை சிறப்பின் அடையாளமாக நிற்குது. உலகளாவிய சுற்றுலா வரைபடத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக அதன் நிலையை மேலும் மேம்படுத்துது. இந்த ஞானத்தின் 7 நிலைகளுடைய நன்மை என்னன்னா, ஞானத்தின் 7 நிலைகள் வழியாக உங்கள் மனம், ஆன்மா மற்றும் உணர்வு படிப்படியாக செம்மைப்படுத்தி இந்த நிலைகளை கடந்து செல்லும்போது உங்கள் பார்வையை மறைக்கும் மாயைகள் மற்றும் தவறான எண்ணங்களை நீங்கள் களைந்து யதார்த்தத்தை பற்றிய துல்லியமான பார்வையை அனுமதிக்கும். இந்த புதிதாக கண்டறியப்பட்ட புலனுணர்வு தெளிவு உங்கள் வாழ்க்கையில் அதிக அமைதி, மன நிறைவு மற்றும் நிறைவை ஏற்படுத்தும் ஆற்றலை கொடுக்குது. இந்த பயணம் உங்களுடான உங்கள் உறவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடான உங்கள் உறவுகளிலும் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஈகோ மற்றும் சுயநலத்தின் செல்வாக்கை குறைப்பதின் மூலம் உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் ஆரோக்கியமான தொடர்புகளை நீங்கள் வளர்த்துவீங்க. இந்த செயல்முறை கோபம், பேராசை மற்றும் பற்றுதல் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் மற்றும் போக்குகளை வென்று ஒருங்கிணைக்க உதவுது. உங்கள் அறிவு மேலும் செம்மையடையும் போது ஆன்மீக கருத்துகளின் நுட்பமான நுணுக்கங்களையும் ஆழமான அர்த்தங்களையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. ஆன்மீக நூல்கள் மற்றும் போதனைகளை பற்றிய ஆழமான புரிதலை பெறுவீங்க. ஞானம் மற்றும் உள் அமைதிக்கான உங்கள் தேடலில் இது ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். ஞான பூமிக்காலை எவ்வாறு பயிற்சி செய்வது? ஞான பூமிக்காலை பயிற்சி செய்வதற்கு ஒழுக்கம், பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பயணம். ஞானத்தின் நிலைகளை கடந்து செல்லும்போது ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான போதனைகளையும் வெளிப்பாடுகளையும் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்வீங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் சொந்த வேகத்தில் செல்லும்போது பொறுமை உங்கள் நம்பகமான கூட்டாளியாக இருக்கும். உங்கள் பாதை ஒரு நேர்கோட்டு முறையில் முன்னேறாமல் போகலாம். மேலும் சில நேரங்களில் நீங்கள் முன்னேறுவதற்கு பதிலாக பின்வாங்கியது போலவும் உணரலாம். இந்த நேரங்களில் வளர்ச்சி எப்போதும் நிலையான அல்லது கணிக்கக்கூடிய செயல்முறை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தற்காலிக பின்னடைவுகள் உங்கள் புரிதலை கற்றுக்கொள்ளவும் ஆழப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு. இந்த அழகான சுய உணர்தல் பாதையில் ஒவ்வொரு நொடியிலும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் உங்களுக்குள் இருக்கும் வரம்பற்ற திறனை வெளிப்படுத்தி ஞானத்தின் 7 நிலைகளின் சாரத்தை நீங்கள் மெல்ல மெல்ல அனுபவித்து வாழ்க்கையின் நோக்கமாகிய இறைநிலையை அடையலான்னு சொல்லி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.